ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்கள் டிவிகே மோகன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா வன்கொடுமை நிறையா போயிட்டுருக்கு. பாலியல் தொந்தரவுக்கு பெண்கள்லாம் இது பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு 12வது படிக்கிற பிள்ளை மலம் கழிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அவங்கள வந்து ரேப் பண்ணி வெட்டி துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அதுதான். ஆனால் நியூஸ் சேனல் வந்து பெருசாக வந்து கொண்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் ஸ்கூலில் வந்து மதிய உணவு சாப்பிட்டு குழந்தைகள் 41 பேர் பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகல. அதுக்கு முந்தின நாள் தான் நம்ம டிடியை வச்சு பேச வச்சாங்க. இதில் ப்ரோக்ராமில் மதிய உணவு நல்லா இருக்குது, காலை உணவு நல்லா இருக்குது, சாம்பார் சூப்பராக இருக்குதுன்னு டிடி வேறு சொன்னாங்க. இந்த நியூஸ் அவங்களுக்கு போச்சான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் யாரோ தலைவரும் பேசவும் கிடையாது. நம்ம முதலமைச்சரே பேசலை. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ நம்ம நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நீ மக்களுக்காண்டி போடுறாங்களா இல்லை அவங்க சுயநலத்துக்காண்டி போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையாலே வந்து அந்த 2026 கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாற்றம் ஆகணும். ஏன்னா வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம நாடு எங்கேயோ போகுதுன்னு தெரியாது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்ணோட பெற்றோர் பார்த்திங்கன்னா போய் நைட்டு 12 மணிக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு லேடிஸ் மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க போலீஸ்காரங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களையே பேசியிருக்காங்க. பெற்றோர்களும் தாறுமாறாக பேசியிருக்காங்க. அவங்கள வந்து இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. அது எதுக்கு இது பண்ணணும்? ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தரணும்ல. மகளிர் காவலம் எதுக்கு இருக்குது? ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அது சொன்ன உடனே ஆக்ஷனுக்கு தான் மகளிர் காவலம் வைக்கணும். அவங்களே வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, தப்பாக போயிருப்பாங்க, அப்படி இப்படின்னு போனோம்னா அப்புறம் எதுக்கு காவலருக்கு பெண்கள் மகளிர் காவலம் எதுக்கு வைக்கிறாங்க? எனக்கு புரியல. ஒரு தப்பை கேட்குறதுக்கு ஒரு போலீஸ்கார் இருக்கும். ஆனால் அதுவே வந்து எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அத்தனை போலீஸ் வராங்க. அது முடிஞ்சக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. அது நைட்டே வந்ததுனால இந்த பிள்ளைய வந்து உயிரோடு காப்பாற்றிருக்கலாம். உண்மை அதுதான். அது மக்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனால் இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைகள் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சேஃப்டியாக இது பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட விழிப்புணர்வுகளை கொண்டு வந்துட்டாங்க, மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃபுகளோ இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகளோ இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டாக ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் செய்கிறாங்களோ இல்லை இவங்களா செய்கிறாங்களோ தெரியல. ஆனால் இதுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஸ்டெப் எடுக்கணும். எந்த நியூஸ் சேனல்லையும் போடுங்க. யாருக்காண்டி பயப்படக்கூடாது. சரியா? உங்கள் நியூஸ் சேனலில் நீங்கள் போடுங்க. ஓகேவா? டைவர்ஸ் நியூஸ் எல்லாம் பிரபலப்படுத்துறீங்க. அந்த நடிகை கூட வரா, இவன் நடிகை கூட வராங்கன்னு ஏன் இதை போட மாட்டீங்க? கண்டிப்பாக போடுங்க. இதுதான் என்னோடய முதல் பதிவு. பாய்.